Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. இந்த சொல்லின் சொந்தக்காரர் ஒரு சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும். இது நான் சொல்றது ரொம்ப பெருமையாக சந்தோஷப்படுறேன். முதல் முறையாக ராமேஸ்வரத்திற்கு இந்த ராமநாதபுரம் மாவட்டம் புதிய ஸ்தலத்தை தான் ஆரம்பிக்கணும். இது நான் ஒரு ஏற்பாடு பண்ணல, ஜில்லான ஏற்பாடு பண்ணல, யாருமே ஏற்பாடு பண்ணல. கேப்டன் காமிச்ச வழி அது. அதுக்காக தான் ராமேஸ்வரத்தில் இந்த மாவட்டம் ராமநாதபுரத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு இருக்கு. அதே மாதிரி ரொம்ப புனித DMDK 2.0 இந்த புனித தளத்திலிருந்து தொடர்ந்தோம். கேப்டன் இன்னைக்கு நம்மளோட இல்லை அப்படின்னு யார் எல்லாருமே வேதனைப்பட்டோம், என்ன உட்பட. நான் இந்த வாழ்நாள் முழுவதும் நான் முதியவராக இறக்கிற வரைக்கும் எங்க அப்பா என் கூட அந்த வழி எனக்கு இருந்துட்டே தான் இருக்கும். எனக்கு ஒரு அப்பா மட்டும் இல்லை, இல்லை அவன் குடும்பத்தில் ஒரு சகோதரனாவோ உள்ள ஒரு புருஷனாவோ சராசரியான மனித வாழ்க்கையை கேப்டன் வாழல. அவள் வாழ்ந்த ஒரு மிக சிறந்த தலைவர். எந்த குடும்பத்தை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாடை தாண்டி இன்னைக்கு தமிழர்கள் உலகம் முழுவதும் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்க ஒவ்வொரு இல்லத்திலும் அவங்களை கூட பண்ண சகோதரரும் மகனும் அவங்களை விட்டு சென்ற மாதிரி ஒவ்வொருத்தரோட வழியை இன்னைக்கு கேப்டன் நம்ம விளையாடுது. ஆனா நான் எங்க அப்பா கிட்ட எப்பயுமே சொல்றேன், எனக்கு ₹1 வேணாம், எந்த சொத்து வேணாம், நீங்க சம்பாதிச்சு சொல்லுங்க. நம்ம கட்சி, நம்ம ரசிகர்கள், இந்த மக்கள் உங்களுக்காக மட்டும்தான் கேப்டனை விட்டு சென்றிருக்கிறார். எங்க அப்பா எங்க குடும்பத்தை வழிநடத்துறதுக்காகவும் விஜயபிரகார சண்முக பாண்டியன் இல்ல, எங்க அப்பாவோட கட்சி, அவரோட கொள்கைகள். இந்த மண்டியார் சொல்ற மாதிரி இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை தேமுதிக என்ற கட்சியும் முரசு என்ற சட்டமும் இருக்கும். சில ஆண்டுகளா தேமுதிக தோல்வி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வரும்போது சொன்னாங்க ராமநாதபுரம் முன்ன மாதிரி இல்ல, கட்சி கொஞ்சம் தொய்வடைஞ்சிருக்குனாங்க. ஆனா இன்னைக்கு ராமநாதபுரம் வரவழையில பாக்குற கட்சி கேப்டன் புதைக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் விதைக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு அவங்க எல்லாருக்குள்ளயும் கேப்டன் இருக்காங்க. கேப்டனோட ரத்த வேலையை கூட இருக்கலாம். ஆனா கேப்டனும் தேவதையோட உணர்வு எல்லா ரத்தத்திலையும் இருக்கு.
என்னை வந்து கட்சி பயணத்துக்கு போக சொன்னார். அன்னைக்கு நான் படிச்சு முடிச்சு ஒரு 26, 27 வயசு இருக்கும். நான் கிளம்பி போறேன் கட்சி வேலைக்கு. எதை நம்பி நினைச்சார் நீங்க இத்தனை இளைஞர்கள் இருக்கீங்க. நீங்க ஒவ்வொரு ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு பிசினஸுக்கோ ஒரு வேலைக்கோ ஏன் ஒரு ஊருக்கே நீங்க போனாலுமே முதல் வாட்டி உங்க அப்பாவோ அம்மாவோ மாமாவோ யாராச்சும் வந்து உங்களை ஒரு காலேஜ்ல சேர்த்து வைப்பாங்க, ஸ்கூல்ல சேர்த்து வைப்பாங்க, ஒரு வேலையில சேர்த்து வைப்பாங்க. ஆனா எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் என் கூட ஒரு வாட்டி கூட வரல. ஏன்? ஏன்னா கேப்டன் நம்பிக்கை அவங்க தொண்டர்களை பார்த்துப்பாங்க. தமிழ்நாடு முழுவதும் நீங்க அந்த தைரியத்தை தான் கேப்டன் அன்னைக்கு அனுப்பிச்சு வச்சார். நிச்சயம் நம்ம கண்ணாடி மாதிரி இயங்கணும். நீங்க எப்படியோ அப்படிதான் நான் எப்படியோ அப்படிதான் நீங்க 100% கட்சிக்காக உழைக்க கீழே இருக்கவங்க எல்லாருமே மாறுவாங்க. நான் உங்களுக்காக கண்ணீர் விடாம தைரியமா பேச நீங்க எல்லாருமே தெம்பா இருப்பீங்க. இந்த உரை ஆரம்பிக்கும் போது எனக்கு உள்ள அப்படியே வருது. ஆனால் கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இது கட்சியில நம்ம குடும்பம். இது நம்ம குடும்பம். நிச்சயம் இந்த தேர்தல் எல்லாருமே அனுதாப ஓட்டு வரும் தேமுதிக அப்படி இப்படின்றாங்க. ஆனா தேமுதிக உண்மையான நிலை யாரு நம்ம இங்க நிரூபிக்கணும். இது வந்து தேர்தலுக்கான பேச்சு இல்ல. நம்ம கடவுள் கேப்டனோட ஆசை. அந்த ஆசையை நிச்சயம் நம்ம எல்லாருமே நிறைவேற்றணும். எங்க அப்பாவோட பேரு நான் இருக்க தயார். என் கூட சேர்ந்து எத்தனை பேர் இருக்க தயாரா? ஒரு பேர் தந்தா யோசனை, இருபதும் தகணும். எங்க அப்பாவோட அந்நியாரு நானும் சண்முக பாண்டியன் நாங்க தயார். கேப்டனோட தொண்டர்கள் ரசிகர் உங்க தயார். நீங்க தயாரா? நம்ம சேர்ந்து போகல. நாங்களே 30 வயசுல பேசினா சில பேர் வயசு. இது கேப்டனோட கட்சி. கடைசி கேப்டன் கடைசி உயிர் விட வரைக்கும் அவர் போராடினார். உயிர் விட செகண்ட் வரைக்கும் அந்த தெய்வம் போராடினார். மற்றவனை எதுக்க போய் சேர்ந்திருப்பா அது கேப்டன். அதுதான் முன்னாடி சொன்ன குகைக்குள் இருந்தாலும் சிங்கம் சிங்கம். கனவே எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டேன். எங்க அப்பாவோட கனவை நிறைவேற்ற நிச்சயம் இந்தியாவை திரும்பி பார்க்கிற மாதிரி 2023, 24 தேர்தல் தேமுதிக தொண்டர்கள் மாற்றி அமைக்கணும். அமைக்கலாமா? தேவை. சத்தமா கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்க கடமை. மீண்டும் சொல்றேன், கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்க கடமை. யாருக்காக?
நிச்சயம் இது பல மடங்கு உயரணும். முரசு சட்டம் தமிழ்நாடு முழுவதும் முழங்கே ஆகணும். நமது முரசு நாளை தமிழகம் அரசு என்று கூறி நிறைவேற்றுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. Life for you the summer, summer life is. Style for you the summer, summer style is. Trend for you the summer, summer. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.